ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தமிழக அரசு அறநிலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நோ எக்ஸாமினேஷன், நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே படிச்சிருக்கேன், டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேங்க, நான் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களும் பண்ணலாங்க. உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரியான 40 பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 296 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 7, 2025 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரில் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலான jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கல்விக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு நிரந்தர அரசு பணிங்க. இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு புரியறமான தமிழ்லேயே இதில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படிங்கிறத இதில் மெயினாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் மொத்தம் 40 வகையான பணியிடங்கள்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இடைநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர் அப்படிங்கிற இந்த 2 இதுக்குமே 18,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சேலரி அப்படிங்கிறது 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடியதில் நம்ம தமிழில் வாசிக்கிறதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி தான் இதில் எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தமிழ் ரீட் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே ஈஸியாக இதில் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கணும், சிவிலா இல்லை எலக்ட்ரிக்கலா, ஆட்டோமொபைல்ஸா, எல்லா இதுவுமே இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ்க்கும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கிடைக்குமா, நான் ஒரு டிரைவராக இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா டீச்சிங் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகம ஆசிரியர், அர்ச்சகர் அந்த இடத்துல நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கோவில் ரிலேட்டடில் எல்லா வேலைக்குமே இங்கே ஆள் எடுக்கிறாங்கங்க. சரிங்களா? இசைக்கருவிகள் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, தாளம், தவில் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, பூ கட்டக்கூடிய தெரிஞ்ச வேலையாக இருக்குது அப்படின்னா கூட அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு போட்டிருக்காங்க கீழே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனாம் தேதிக்குள்ளே இதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தமிழில் தான் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.